லைனிங் ப்ளவுஸ் வந்து நான் எந்தெந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா, லைனிங் துணியை வந்து தண்ணியில் போட்டு துவைச்சு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து சுருக்கம் இருக்காது. அது ஒன்று. லைனிங் துணி எதுக்காக வந்து நான் தண்ணியில் போட சொன்னேன்னா, நீங்கள் தண்ணியில் போட்டதுக்கப்புறம் வந்து அந்த துணி வந்து கொஞ்சம் லைட்டாக சுருங்கும். அதுக்கப்புறம் நீங்கள் தைச்சிங்கன்னா கரெக்டான அளவில் இருக்கும். அதே நீங்கள் ப்ளவுஸ் தைச்சதுக்கப்புறம் தண்ணியில் போட்டிங்க அப்படின்னா, ப்ளவுஸோட அளவு வந்து மாறும், டைட்டாக ஆகிடும். துணி வந்து சுருங்கும்போது அந்த ப்ளவுஸோட அளவு வந்து டைட்டாக ஆகிடும். கொஞ்சம் இப்போ லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறீங்கன்னா, அளவு ப்ளவுஸ் வந்து லைனிங் ப்ளவுஸாகவே எடுத்துக்கோங்க. இப்போ சாதா ஜாக்கெட் தைக்கிறீங்க அப்படின்னா, சாதா ப்ளவுஸ் எடுத்து அளவுக்காக வச்சுக்கோங்க. இதே ஒரு லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா, அதே லைனிங் ப்ளவுஸையே எடுத்து அளவுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க.